சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியர வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா கிருஷ்ணன் அம்மா அவர்களை குருவின் சார்பாக என்று வரவேற்கிறேன். கல்வி நீக்க பயிற்சி பகுதி மூலமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. ஐயா, வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த தளத்திற்கு வந்து எனக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நாம வந்து இந்த கண்டினியூஷனா வந்து கழிவு நீக்க பயிற்சிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ மிக்க நன்றிகள். ஸோ நிறைய பேருக்கு இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஐயாவுக்கும் இந்த சிவசிவ அன்பே சிவ அறக்கட்டளைக்கு நான் வந்து என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சு கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம வாழ்த்துக்களும் கூட. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய சிறப்பு தலைப்புகள் எல்லாம் வந்து பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல ஐயா வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால நம்ம எல்லாரும் இந்த இதை வந்து பயணம் செய்வோம். ஸோ பயணம் செய்யறது மட்டும் இல்லாம நாம வந்துட்டு ஃபாலோவும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து கல்வி நீக்க பயிற்சி 4th இல்லைங்களா? ஸோ நம்ம 3 classes வந்து எடுத்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து அதோடைய கண்டினியூஷன் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, கழிவு நீக்க பயிற்சிகள்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கழிவு நீக்கம் பண்ணாதான் உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இல்லைங்களா? சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, கழிவின் தேக்கமே நோய்க்கு அறிகுறின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உடல்ல ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னாலே அது கழிவுகள் தான் காரணம் இல்லைங்களா? அப்போ இந்த உடலை நாம வந்து எப்படி பாதுகாக்கணும்? ஆக்சுவலி இந்த உடலை நமக்கு வந்து இறைவன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ இறைவன் மேபி அது அணுவால ஆயிருக்கலாம், எது வேணாலும் ஆயிருக்கலாம். ஆனா இந்த உடல் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சோ நம்ம ஆல்ரெடி தத்துவத்துல பேசியிருக்கோம், உடல் தத்துவத்துல. சோ நிறைய தத்துவங்கள் பேசியிருக்கோம். அதுல வந்து உடலுடைய தத்துவம் வந்து நம்ம தான் இறைவன். எப்படி இறைவன், ஏன் நம்ம தான் இறைவன் அப்படின்னா, இந்த கழிவு நீக்க பயிற்சி அப்படின்னு வந்து தலைப்பு கொடுத்துட்டு இப்ப இந்த தத்துவம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து உடலை நீங்க வந்து பாதுகாக்கிறதுக்கு, கழிவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு நான் சொல்றது வந்து உங்களுக்கு உதவும். சரிங்களா? அப்போ இந்த அடிப்படையில நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாவே, நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் கழிவுகள் இல்லாம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த சில முறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதையெல்லாம் நம்ம மறந்து விட்டுட்டோம். அந்த தத்துவங்களையே நாம வந்து கண்டுக்கிறதே கிடையாது. நிறைய பேர் நிறைய தத்துவங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ நாம என்னன்னா, உடல் பத்தின ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? உடல் ஞானம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எதை பத்தி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க மேக்ஸ் படிச்சிருக்கலாம், சயின்ஸ் படிச்சிருக்கலாம், ஸோ ஐடி படிச்சிருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஸோ அந்த படிப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு உடல் ஞானத்துக்கு உதவாது. சரிங்களா? அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது நீங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக படிச்ச படிப்பு. ஆனா உடல் ஞானம் அப்படின்றது தான் உடல் ஞான கல்வி. உடலை பத்தின கல்வி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு இது இல்லைங்களா? அந்த உடல் ஞானத்துலதான் இந்த கழிவு நீக்கம். சோ அப்ப உடல் ஞானத்துல நம்ம என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே இந்த கழிவுகள் சேராம இருக்கணும். நம்ம பிறந்த குழந்தைகள்ல அந்த பிறப்பு முன்னாடியே கூட அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு நல்லா நம்ம வந்து நல்ல குழந்தையே பெற்று எடுக்க முடியும் இல்லைங்களா? சோ அதெல்லாம் எப்படின்னா, இந்த கழிவுகள் இல்லாம வாழ்ந்தாதான் நம்ம குழந்தைகளும் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழும். சரிங்களா? சோ அதுதான் முக்கியம். அப்ப இந்த கழிவுகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கழிவுகள் இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த கழிவு தேக்கம் எப்படி ஆகுது உடம்புல அப்படின்னு பாக்கலாங்களா? சோ அதுதான் உடல் ஞானம் சொன்னேன். இந்த உடல் பூரா உங்களுக்கு எதனால ஆனது? பிளட் இல்லைங்களா? ரத்தத்தால் ஆனதுதான் இந்த உடல். சதை, செல்ஸ், சோ இதெல்லாம் ஆயிருக்கு இல்லைங்களா? செல்ஸ் நிறைய அணுக்களால் ஆனது. சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஆனாலும் நமக்கு உடம்புல என்ன ஆகுதுன்னா, ரத்தம் தான் அதிகமா தேவை இல்லைங்களா? சோ அப்ப என்ன ஆகணும்? இந்த ரத்தம் கழிவு நீக்கத்துல இந்த ரத்தத்துல போய் நம்ம எதா இருந்தாலும் என்ன ஆகும்னா கலந்துடும். சோ நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அது ரத்தத்துல கலக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எண்ணங்களும் கூட பிளட்ல போய் கலக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. அது ரத்தத்திலே ஊர்னது. அந்த கேரக்டர் வந்து ஒருத்தருடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க அப்பாவுடைய ரத்தத்துல ஊர்னது, அவங்க அம்மாவுடைய ரத்தத்துல ஊர்னதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ ஒரு ரத்தம் தான் அது எல்லாத்துக்குமே காரணம் இல்லைங்களா?
சோ இந்த சென்டர் பாயிண்ட் சொல்லிருக்காங்க பாருங்களேன், அப்பவே தெரிஞ்சிருக்கு. உடல் ஞானத்துல சொல்லியிருக்காங்க ரத்தம் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றோம் இல்லைங்களா. அப்போ நமக்கு ஒரு உடம்புல உடல் ஞானம் என்ன அப்படின்னா அது நமக்கு ஏற்படுறது நோய் கிடையாதுங்க, குறைபாடு. சோ பஞ்சபூத குறைபாடுன்னு சொல்லிக்கலாம். ரத்தம் கெட்டு போச்சுனாலும் நமக்கு என்ன வரும், நோய் வரும், குறைபாடுகள் ஏற்படும். சரிங்களா. சோ அப்ப உடல் நல குறைபாடு எதனால ஏற்படுது அப்படின்னா ரத்தம் கெட்டு போறது. அப்ப அந்த ரத்தத்தை என்ன பண்ணணும், வச்சுக்கணும் இல்லைங்களா. அப்ப ரத்த சுத்திய பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், கழிவுகள் தேங்காம இருக்கும். ரத்தத்துல போய் கலந்துருச்சுனாதான் என்ன ஆகும்னா அந்த கழிவு வந்து நம்ம எடுக்கவே முடியாதுங்க. சோ பிளட்ல ஒன்ஸ் நம்ம உணவா இருக்கட்டும், எண்ணங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் போய் நம்ம பிளட்ல ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்னமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், பிளட்ல வந்து ஸ்டோர் ஆகாம இருக்கணும். சரிங்களா. அதை நம்ம பாத்துக்கணும். எப்படின்னா நம்ம எண்ணங்களும் தூய்மையா இருக்கணும், உடலும் தூய்மையா இருக்கணும். சோ அதை சொல்றேன். எப்படி வந்து நம்ம பிளட்ல எதுவும் கலக்காம இருக்கணும்னா உணவு தாங்க. சோ கண்டிப்பா நம்ம உணவு முறையை மாற்றி அமைத்தாலே போதும், நம்ம ரத்தம் வந்து சுத்தமா இருக்கும், எப்பயுமே பியூரா இருக்கும். சரிங்களா. ஒரு ரத்தமும் கெட்டு போகாது. சோ நம்ம ரத்தம் கெடாம இருக்கிறதுக்கு உணவை சீர்படுத்தணும், உணவு முறையை நம்ம மாத்தணும், எண்ணங்களை மாத்தணும். ரெண்டுமே பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே நம்ம பேலன்ஸ்டா வச்சிருந்தாதான் நமக்கு கழிவுகள் தேக்காது. சரிங்களா. சோ உணவு மட்டும் நம்மள வந்து ரத்தத்துல கலக்குமா, உணவை சரி பண்ணுமா அப்படின்னா கிடையாதுங்க. மைண்டும் வந்து காரணம். சரிங்களா. சோ நான் இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றேன்னா புத்தகத்துல படிச்சியோ இல்ல மத்தவங்க சொல்லியோ மட்டும் நான் சொல்லலைங்க. நான் இதெல்லாம் கேள்விப்பட்டு நிறைய கிளாஸஸ் போய் அட்டன் பண்ணி நிறைய இயற்கை ஆர்வலர்கள்லாம் மீட் பண்ணிருக்கேன், நிறைய பேர் கூட பேசியிருக்கேன். சோ அங்கெல்லாம் போய் பேசி அதை நான் ஃபாலோ பண்ணி அதை தான் உங்களுக்கு நானும் சொல்றேன். ஐயா சொன்ன மாதிரி நானும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஃபாலோ பண்ணதான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த உடல் ஞானம் தான் நான் ரொம்ப முக்கியம். நான் இந்த உடல் ஞானத்தை ஃபாலோ பண்றேன். சோ நீங்களும் அந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணி நல்லா ஆரோக்கியமாக வாழணும். சரிங்களா. அதுக்காக தான் இந்த டிப்ஸ் நமக்கு. சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரத்தத்துல கலக்காம இருக்கிறதுக்கு உணவு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் சுத்தமா இருக்கிறதுக்கும் நம்மளுடைய இன்னர் மைண்ட், அதாவது ஆள் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனது அப்படின்றது அந்த ஆள் மனசை போய் பாதிக்கும் இல்லைங்களா. அந்த எதுவுமே இந்த மனசை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதாங்க இன்னைக்கு கிளாஸ் நமக்கு டாபிக். சரிங்களா. சோ ரத்தம் தான் அந்த கழிவை வந்துட்டு ரத்தத்துல இருந்து எப்படி சுத்தப்படுத்துறது, அந்த கழிவுகள் வந்து ரத்தத்துல போய் சேராம எப்படி பாத்துக்கிறது. கண்டிப்பா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம், ஃபர்ஸ்ட் சொல்ற இயற்கை உணவுங்க. கண்டிப்பா இயற்கை உணவுகள் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரத்தத்துல கழிவு சேரவே சேராது, ரொம்ப பியூரா இருக்கும். பிளட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். பிளட் நல்லா இருந்துச்சுனாவே நம்மளோட எண்ணங்கள் வந்து சுறுசுறுப்பா இருக்கும். நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் இதெல்லாம் நல்லா போச்சுனாலே என்ன ஆகும், அந்த பிளட்ல கழிவு தேங்கல அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். சரிங்களா. உடலும் நல்லா இருக்கும், பிளஸ் வந்து என்னது உள்ளமும் நல்லா இருக்கும். உடலும் உளமும் நலம்தானா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, அதுதான் அது. பேலன்ஸ்டா இருக்கணும். பாட்டிலேயே சொல்லியிருக்காங்க நலம்தானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு சாங் வருது இல்லைங்களா, சிவாஜி கணேசன் சாங். நடுவுல ஒரு பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சோ உடலும் உள்ளமும் நலமா இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், உணவு முறையை மாற்றி அமைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னா இயற்கை உணவு. இயற்கை உணவுகள் என்னென்னலாம் சாப்பிடலாம். சோ நம்ம பிளட் வந்து விருத்திக்காக, பிளட் பியூரிஃபையா இருக்கணும் அப்படின்றதுக்காக டெய்லி என்ன சாப்பிடலாம், மாதுளை சாப்பிடலாம். சரிங்களா. மாதுளையை முத்துக்களாக உதிர்த்து சாப்பிடலாம். அதர்வைஸ் எங்களால சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப ஏஜ்டு பீப்புளா இருக்கும், குழந்தைங்களா இருக்கும், அவங்களால சாப்பிட முடியலன்னா முத்துக்கள் கொடுத்து சாப்பிட வைக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி. சோ அது மாதுளைகள் எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம் ரத்த விருத்திக்காக. சோ இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னா இது எடுத்துக்கலாம். என்னது, கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் எடுத்தீங்கனாலும் நல்ல ரத்தம் வந்து பியூரிஃபை பண்ணும். சோ மலச்சிக்கல் இருக்காது, உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் வீட்டுக்கு அப்பெல்லாம் என்ன இருந்தோம், கொய்யா மரம், இந்த சீத்தா மரம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் சாப்பிடதான் நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட உயிர் சத்துக்கள் வந்து குறையவே குறையாது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து குறைபாடு ஏற்படாது. பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ரத்தம் வந்து பியூரிஃபையா இருக்கும். அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். சரிங்களா. குக்கும்பர் எடுத்துக்கலாம். சோ நல்ல ஒரு உணவுகளா வந்துட்டு இந்த மாதிரி தேன் சாப்பிடலாம். தேன் சாப்பிட்டாலும் ரத்தத்துல கழிவு சேராது. சரிங்களா. டெய்லி என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு தேன் சாப்பிடலாம். ஸோ ஒரு கம்மியான அளவு தான் எடுத்து சாப்பிடணும். தேன் சாப்பிடலான்றதுக்காக நிறைய எடுத்துக்கூடாது. ஸோ அளவு வந்து பார்த்துக்கணும். எதையும் வந்து அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. சரிங்களா. அப்ப இயற்கை உணவுன்ற பதத்துல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம நேச்சுரா ஏன் இயற்கை உணவு
சாப்பிடணும் அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுக்கு 100% சத்துக்கள் பஞ்சபூதத்தால் ஆனது வந்து இயற்கை உணவு. சரிங்களா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ நமக்கு வந்து என்னது, நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாமே இருக்கக்கூடியது. சரிங்களா? எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா அது வந்து என்னது, இயற்கை உணவு தாங்க. பஞ்சபூதத்தால சமைக்கப்பட்ட உணவு. நிலம் இருக்கும், தண்ணீர் இருக்கும், எல்லாமே இருக்கும். நெருப்பு சூரிய வெளிச்சத்தை வாங்கிக்குது, காற்று வாங்கிக்குது, ஆகாயம் வாங்கிக்குது. சோ எல்லாமே என்னது, இந்த மரத்துல இருந்து நமக்கு பச்சையா கிடைக்கக்கூடிய காய்கறிகளும் கீரை வகைகள், சோ இந்த மாதிரியான பருப்பு வகைகள் இதெல்லாம் நேச்சுரலா நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடும் போது வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்ல, வெஜிடபிள்ஸ் வந்து ஆர்கானிக்கா நம்ம விளையக்கூடியது. ஆர்கானிக் இந்த சென்ஸ் மருந்து போடாம நேச்சுரலா கீரைகள் வந்து நமக்கு அங்கங்க வளைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த காலத்துல வந்து என்ன பண்ணாங்க, அந்த காலம்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தான் இப்ப நமக்கு மாறி இருக்கு. அந்த காலம் இந்த சென்ஸ் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் என்ன ஆச்சுன்னா, நாம எதையும் வந்து விளைச்சல் பண்ணல, அதுவே நேச்சுரலா எல்லாம் வந்துச்சு. கொய்யா மரம் நட்டு வைக்கல, எதுவுமே பண்ணல, அதுவா வந்தது. சோ அதை எடுத்து சாப்பிட்டோம், நல்லா ஆரோக்கியமா இருந்தோம். சோ அந்த மாதிரி மருந்தே இல்லாமல் மண்ணில் விளையக்கூடியது, பஞ்சபூத சக்தியால் ஆனது, மலையை எடுத்து சுவாசம் பண்றது, ஆகாயம், காற்று இதெல்லாம் வாங்கி அந்த பஞ்சபூதத்தால் ஆன உணவு தான் இயற்கை உணவு. அத வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் இதுதாங்க நம்ம சாப்பிடணும். அதுல முக்கியம் தான் தேங்காய்ன்னு சொல்லுது. ஏன் வந்து தேங்காய் சாப்பிடணும்? தேங்காய் சாப்பிட்டாலும் கழிவுகள் சேராது, ரத்தம் வந்து பியூரிஃபையா இருக்கும், அதாவது சுத்தமா இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா தேங்காய் முதல் உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேங்காய் வந்து பஞ்சபூதத்தால் ஆனது. அது இல்லாம அது முன்னாடிலாம் ஒரு 3 இயர்ஸ், ரொம்ப நாள் 6 months 3 months கழிச்சுதான் வந்து தேங்காய் வந்து வளரும் இல்லைங்களா? சோ அப்ப வந்து 4 கட்டு தான் அது வளரும். அப்ப வந்து அது வளர அது என்ன ஆகும்னா, ஒரு நாள் கணக்கா வளர்ந்து கொண்டே இருக்கும் அது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அதை சாப்பிடும் போது நமக்கு ஆயிலும் நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடலாம். அது இல்லாம ஃப்ரூட்ஸ்ல எல்லாமே சாப்பிடலாம், காய்கறி எல்லாமே வந்துட்டு, கீரை வகைகள் அதிகமா சாப்பிடலாம். கீரை சாப்பிட்டாலும் நல்லா அயன் கிடைக்குங்க, நல்லா ரத்தம் ஊறும். ஸோ டெய்லி வந்துட்டு ஒரு மதிய உணவுல நம்ம கீரை சாப்பிட்டுட்டு இருந்தோம் முன்னாடி எல்லாம். ஏன்னா அதுதான் ஈஸி அவைலபிள் முன்னாடி எல்லாம். இப்ப நமக்கு கிடைக்கிறது இல்லை, ஏன்னா இப்ப நிலமே இல்லை. ஸோ அதனால நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்ப விளைஞ்சி கீரைகளை சாப்பிட்டுட்டு இருந்தோம். காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துட்டு இருந்தோம். காய்கறிகள் இந்த சென்ஸ் பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி உணவுகள்லாம் நமக்கு என்ன இருக்குன்னா, நிறைய ரத்தம் வந்து ஊறுறதுக்கான இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸா எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, பொடி பொடியா நறுக்கி இல்லைன்னா துருவி சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், நேச்சுரலா வேக வைக்காம. அப்புறம் சில பேருக்கு வேக வச்சு சாப்பிடணும்னு சொன்னா பொரியல் பண்ணி உப்பு காரம் சேர்க்காம பெப்பர் போட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான நேச்சர் ஃபுட்டா அதை மாத்தி வந்து நேச்சர் ஃபுட்டை நம்ம அப்படியே சாப்பிடும் போது, இயற்கையில இருந்து விளைந்து அதை அப்படியே நாம எடுத்து சாப்பிடும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நல்ல உடல் ஆரோக்கியம், 100% வந்து சத்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்துட்டு நம்ம உடல்ல வந்து கழிவு சேராத இருக்கிறதுக்கு 100% இயற்கை உணவு தாங்க காரணம். ஸோ அப்ப நம்ம கழிவு சேராம இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னா, இயற்கை உணவுகளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? அது வெண்பூசணி சாரா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று இயற்கையா விளையக்கூடிய காய்கறிகள், புடலங்காய் சாலட் சாப்பிடலாம். ஸோ அதை துருவி அப்புறமா என்னது பூசணி சாறு, மஞ்சள் பூசணி வந்து சாலட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான இயற்கை உணவுகள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இது வந்து நம்ம உடம்புல கழிவுகளை சேராம ரத்தத்தை சுத்தியா வச்சுக்கிறதுக்கு பயன்படும். இதனால நமக்கு ஆரோக்கியம் வந்து வளரும். இதனால உடல் ஆரோக்கியம் வந்து எப்பயுமே கிடையாது, உங்களுக்கு ஆக்டிவாவும் இருப்பீங்க நல்லா சாப்பிட்டு. ஸோ அதுக்கு பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காய்கறிகளை சமைக்காம சாப்பிட்டு பழகிதான் நல்லா ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஆயில் வந்து குறைஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா, எப்ப மனிதன் வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சானோ அப்ப அவனுடைய ஆயில் என்னாச்சுன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? சோ அதனால நீங்க சமைச்சே சாப்பிடாதுங்கன்னு நான் சொல்லல, அதாவது சமைத்து சாப்பிடுற முறையும் மாத்தணும். சரிங்களா? முன்னாடி எப்படி சட்டியில சமைச்சு சாப்பிட்டு இருந்தோம், அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டு இருந்தோம், அதுல வந்து சத்துக்கள் போகாம இருந்தது. பட் நாம இப்ப அப்படி சாப்பிடுறோமா அப்படின்னா கிடையாது இல்லைங்களா? அப்போ இப்ப நம்ம சாப்பிடுற அந்த இது கூட உணவு கூட தப்பு. சமைத்த உணவே நம்ம கரெக்டா சாப்பிடுறோமா, அது வந்து தப்பான உணவு தான். அலுமினிய பாத்திரத்துல நம்ம என்ன பண்றோம், வடச்சட்டி யூஸ் பண்றோம், பிளஸ் வந்து சமைக்கிற அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்றோம் சமைக்கிறதுக்கு. ஸோ குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அலுமினிய பாத்திரம் தான் யூஸ் பண்றோம். சாரிங்க.
இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி பாத்திரங்களை எல்லாம் தடை செய்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு சட்டி வாங்கி வச்சு சமைக்கலாம். அதர்வைஸ் சில்வர் யூஸ் பண்ணலாம். சோ அது முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க, பித்தளை சில்வர் இந்த மாதிரி பாத்திரங்கள்ல தான் யூஸ் பண்ணி சமைச்சாங்க. அப்படிலாம் சட்டி. சோ இது வாங்க முடியாது, என்ன பண்ணாங்கன்னா சட்டியில சமைச்சாங்க. சரிங்களா? அப்ப பித்தளை பாத்திரம் எல்லாம் ஹீட் நல்லா தாங்கும்னு சொல்லிட்டு பித்தளை பாத்திரத்துல வேக வச்சு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டாங்க. எல்லாமே வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான உணவு முறைகளையும் நம்ம மாத்திக்கணும். சமைத்த உணவு சாப்பிடுறதுன்னா இந்த மாதிரி பாத்திரங்களை மாத்தணும். சமைத்த உணவை எப்படி சமைச்சு சாப்பிடணும், பக்குவப்படுத்தி அந்த சமைத்த உணவையே கூட நம்ம எப்படி பக்குவப்படுத்தி சாப்பிடணும். சோ ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த நாள்பட்ட மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம வச்சு 6 மாசம் 10 மாசம் வச்சு அரைச்சி சாப்பிடுவோம் பாருங்க. அதுல எல்லாம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இருக்காது. சோ அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவோம். இன்ஸ்டன்டா அரைங்க, அன்னைக்கு அரைச்சு அன்னைக்கு சாப்பிடுங்க. மிளகாய் யூஸ் பண்ணாம மோஸ்ட்லி என்ன பண்ணாங்கன்னா மிளகு சேர்த்து சமைக்கலாம். எல்லாத்துக்குமே மிளகு சேர்த்து சமைக்கலாம், ரொம்ப ருசியாவும் இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம பாரம்பரியம் மிளகு, அதுதான் நம்மளுடைய உணவு. நீங்க ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க, சங்க காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பாரம்பரிய உணவே வந்து மிளகுதான். சோ காரத்துக்கு நம்ம அப்பெல்லாம் எந்த வியாதி வரல. மிளகு எடுத்துக்கும் போது அல்சர் பிரச்சனையோ இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனையோ குடல் சார்ந்த பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப வந்து நிறைய பேருக்கு அல்சர் பிரச்சனை, குடல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வருதுன்னா இந்த மாதிரி மிளகாய் உணவுகள் வந்து அதிகமா சாப்பிட்டாலும் வருங்க. அது இல்லாம இப்ப நம்ம என்ன பண்றோம், அங்கங்க கார சிக்கன் என்னென்னவோ சாப்பிடுறாங்க. சோ அதெல்லாம் காரமா எல்லாம் போட்டு சாப்பிடுறாங்க. சிப்ஸ், காரம் சிப்ஸ், எதுக்கு எடுத்தாலும் அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டோம்னா மிளகாத்தூள் போடுறது செவப்பா இருக்கும். அதுவும் அந்த மிளகாத்தூள் கூட நல்லா இருக்காது. சோ அந்த மிளகாத்தூள் பாத்தீங்கன்னா அதுவும் ரெட் கலர்ல இருக்கும். அது என்ன சாயம் போட்டு தந்தாங்களோ தெரியல. கடையில போய் வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கலர்ல இருக்கும். சோ அப்படி ரெட்டா இருக்கு, அதுக்குள்ள சாயம் போட்டு சாப்பிடுறது. சோ இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும். இந்த உணவுகளாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா கழிவு சேருது. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த பாத்திரங்களை மாத்த சொன்னேன் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா ஆயில் நம்ம எடுத்துக்கிறதும் கூட நல்லதா இருக்கணும். சரிங்களா? ஆயில் நம்ம முன்னாடி எல்லாம் வந்துட்டு எந்த ஆயிலும் சாப்பிடல, நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். அப்புறம் வேர்க்கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். சரிங்களா? இந்த மாதிரியான ஆயில், ஃபார்ம் ஆயில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கிடையாது. அது நம்மளுடைய நாட்டு ஆயில் கூட கிடையாது. நம்ம நாட்டு ஆயிலே வேர்க்கடலை எண்ணெய். அப்ப எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, நல்ல வேர்க்கடலையை விளைஞ்சிருப்பாங்க, தேங்காய் இருக்கும் வீட்டுல, அதை அரைச்சி அந்த ஆயில் அப்பயே ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து காய வச்சு பக்குவப்படுத்தி ஆட்டி இந்த மாதிரியான எண்ணெய் வகைகள்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுல வீட்டுல சமைச்சு சாப்பிட்டாங்க. சோ அதனால அந்த கலர் பொடி எதுவுமே போடாம ஒரு பஜ்ஜியோ இல்ல போண்டாவோ எது செஞ்சாலும் சரி, நேச்சரா முறுக்கு சுட்டு சாப்பிடுறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நேச்சர் ஆயில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? செக்குல செஞ்சது, ஆட்டினது, இந்த மாதிரிதான் நம்மளுடைய உணவுகள் வந்து இருந்துச்சு. சோ இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடறதுனால நமக்கு கழிவு தேக்கம் ஆகுமானா ஆகாதுங்க. சோ நேச்சரா நம்ம வந்து நெக்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எப்பயுமே இயற்கை உணவு சாப்பிட்டா நமக்கு எந்த வியாதியும் வராது. நமக்கு வந்து ஒரு ஆயில் தேவைப்படுது. சில பேருக்கு வந்து ஆயில் உணவுகள் பிடிக்கும், வாய்க்கு கேட்கும், ருசியா சாப்பிடணும் பொரிச்ச உணவுகள் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணி வீட்டுல சமைச்சு சாப்பிடலாம். சரிங்களா? அதுக்கு ஆப்ஷன் தான் சொல்றேன். நான் இதை வந்து டெய்லி பஜ்ஜி போண்டா சாப்பிடுங்கன்னு சொல்லல, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க தேவைப்பட்டா. அதுவுமே அந்த ஆயில் வந்து நமக்கு கீ எடுத்துக்கலாம். ஸோ நெய்யில பொரிச்ச அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். ஸோ நெய்யில செஞ்சது, பியூர் கீல வந்து செஞ்சது, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய்ல சமைச்சது. ஓகேங்களா? என்ன சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பியூரா இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் ஆயில மாத்துங்க. வீட்டுல ஃபார்ம் ஆயில் இதெல்லாம் யூஸே பண்ணாதீங்க, தயவுசெய்து தூக்கி போடுங்க அதெல்லாம். சரிங்களா? இதனால கழிவுகள் சேருங்க. ஸோ கழிவு சேராம இருக்கணும்னா ஆயில் நல்லதா யூஸ் பண்ணணும். வீட்டுல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா கழிவு சேராது. வேர்க்கடலை யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய் பெஸ்ட். கழிவு தேக்கம் ஆகாம இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் பெஸ்ட். அதுக்கப்புறம் தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து வேர்க்கடலை எண்ணெய்க்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தேங்காய் எண்ணெய், செகண்ட் நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில சமைச்சு சாப்பிட்டாதான் நிறைய பேர் நல்லா இருந்தாங்க. நம்ம தேங்காய் தான் ஈஸியா கிடைச்சிது. வேர்க்கடலையை விட தேங்காய் நம்ம விளைஞ்சு அதிகமா தென்னந்தோப்பு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ அதை விளைஞ்சு சாப்பிட்டாங்க. நம்மளுடைய பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் கூட ஆரோக்கியமா இருந்தாங்க. சோ அவங்க எல்லாம் 120 வயசு 150 வயசு வாழ்ந்தாங்க. காரணம் இந்த மாதிரியான கழிவுகளே சேராத உணவுகளை அவங்க சாப்பிட்டு வந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கழிவு சேராத உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு கழிவுகள் வந்து எதுவும் சேராது. சோ இப்படி நம்ம சாப்பிடலாம். அப்போ ஆயில் ஃபுட் வந்து நம்ம தவிர்க்கணும். சரிங்களா? அப்போ ஆயில் நமக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கணும்.
ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம ரத்தத்துல போய் என்ன ஆகாதுன்னா கழிவுகள் தேங்காது. தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயில போய் கழிவு சேருமானா சேராது. அது வந்து கிளீன் பண்ணும். சரிங்களா? குடல் சுத்தம் பண்ணும் நல்லெண்ணெய் எல்லாம். ஸோ தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி வயிறு நல்லா சுத்தமா வச்சிருக்கும், கிளீனா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது கழிவு வந்து சேரவே சேராது. அதுக்கு நிறைய ஆயிரமா எடுத்துக்கணும். நம்ம டெய்லி ஆயில ஊத்தியா டெய்லி பொரிச்ச உணவா சாப்பிடக்கூடாது. எப்பயாவது நமக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நமக்கு தாளிக்கிறோம் இல்லையா, அந்த தாளிப்பு எண்ணெயே நமக்கு போதுமானது. ஒருவேளை நமக்கு கொலஸ்ட்ரால் இல்ல, உடம்புல அதிகம் ஃபேட் வேணும் அப்படின்னா நம்ம அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ உடம்புல நமக்கு ஃபேட் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், லிட்டில் பிட் நம்ம டெய்லி யூஸ் பண்ற அந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பியூர் ஆயிலா எடுத்து என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். கீ யூஸ் பண்ணலாம். கீயும் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு எதுவும் ஆகாதுங்க. ஸோ கீயும் வந்துட்டு கீ மீன்ஸ் நெய். ஸோ அந்த நெய் அதிகமா நம்ம பயன்பாட்டுல கூட அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாதாரண ரசம் தாளிச்சா கூட நெய் கூட ஈஸியா அவைலபிள் ரெடியா வச்சிருப்பாங்க. என்ன இருக்கோ அதை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம். வீட்டுல நம்ம ரெடி பண்ணி வச்சத சாப்பிட்டோம். நெய்யெல்லாம் அப்ப பால் கறப்பாங்க, மாடு வச்சிருப்பாங்க. ஸோ அதுல நமக்கு பியூரா கீ கிடைக்கும். ஸோ தயிர் கடைஞ்சாங்க, வெண்ணெய் எடுத்தாங்க. ஸோ பால் தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தாங்க. வெண்ணெய் நெய் சாப்பிடலாம். ஃபேட் வேணும் அப்படின்னா, நான் ஃபேட் வேணும்ன்றவங்களுக்கு தான் சொல்றேன், எல்லாரும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு ஸோ ஃபேட்டி ஃபுட்டா சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி கீ எல்லாம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் உப்பியா இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபேட்டே இருக்காது, குளிர் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம தேவைகளுக்கு ஏற்ப நம்ம கழிவுகள் சேராம நம்ம மாத்திக்கலாங்க. நம்ம உடல் என்ன சொன்னதோ நீங்க அதை செஞ்சாலே போதும் ஆக்சுவலா. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம உடல் சொல்றத என்ன பண்றோம்னா அறிவு சொல்றத மட்டும் கேட்டுட்டு இருக்கோம். சாரிங்க, கால் வந்துச்சு. கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது. ஒரு கால் வந்துட்டு இருக்கு. சங்கீதா கேக்குதுமா? கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. சாரி, கால் வந்துச்சு. ஒரு கட் பண்ணி. ஓகே. ஸோ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், கீயை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீ எடுத்துக்கலாம். அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சாதத்துல கீ போட்டு தான் சாப்பிடுவோம். நெய் போட்டு சாப்பிடலாம், நெய் போட்டு தாளிக்கலாம். ரசம் எல்லாம் கூட நம்ம அப்பெல்லாம் நிறைய நல்லா மாடு வச்சிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நெய் போட்டு தாளிப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு குழம்பு ஒரு சாம்பார் வச்சோம்னா கூட நம்ம நெய் போட்டு நெய் பருப்பு சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து கழிவு சேருமானா கண்டிப்பா சேராதுங்க. உணவுல சமைத்த உணவுல எதெல்லாம் கழிவு சேராத உணவு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சோ இதெல்லாம் நம்ம பியூரிஃபை பண்ணணும். அதாவது நெய் வந்து காயக்கல்பம்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? நெய்யும் தேனை இதெல்லாம் வந்துட்டு காயக்கல்பம் தாங்க. நமக்கு காயக்கல்பம்னா உடலை ஆரோக்கியமா வச்சுக்க கூடியது. அது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ட் எல்லாம் கிடையாது. உடலை ஆரோக்கியமா வச்சு காயக்கல்பம்னா அழியாததுன்னு அர்த்தம். சோ அழிவற்ற நிலை. நம்ம உடல் வந்து சீக்கிரமா இந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு சீக்கிரம் அழிஞ்சு, டெட் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு நம்ம உயிர் வந்து பாதுகாக்கப்படணும் இல்லைங்களா? சோ அப்ப அந்த உயிரானது பாதுகாக்கணும்னா நம்மளுடைய செல்ஸ் நல்லா இருக்கணும், நம்மளுடைய ரத்தம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அப்ப நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும், அப்பப்ப புதுப்பிச்சுக்கிட்டே வரணும். இப்ப இந்த உணவுகள்லாம் நம்ம சாப்பிடும் போது நம்ம கழிவு சேருமானா அன்னன்னைக்கு நமக்கு வந்து நெய் இதெல்லாம் சாப்பிடும் போது, கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிடும் போது அன்னன்னைக்கு கழிவு உங்களுக்கு வந்து கிளீன் ஆகிக்கிட்டே இருக்குங்க. கீரையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கீரையை பத்தி பேசணும்னாவே அவ்வளோ ஒரு ஐயா சொன்ன மாதிரி இயற்கை உணவு வந்து கீரை தான். ஆனா நம்ம அது பச்சையா சாப்பிட முடியாது. அதை நம்ம என்ன பண்றோம், அதனால சமைத்து எடுத்துக்கிறோம். துவர்ப்பா இருக்கும், அதனால நம்ம என்ன பண்ண முடியாது. சில கீரைகள் துவர்ப்பு கசப்பு எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீரை வகைகள்ல நம்ம என்ன பண்ண முடியாது. ஃபுல் அயன் வந்து கீரையில இருக்குங்க. ஏன்னா அது இல்லாம நமக்கு காடு வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு விவசாய நிலம் வச்சிருக்கோம், நேச்சுரலாவே விளையும். அவங்க வந்து இது போட்டு விதை போட்டு விளையணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த கோசா கீரைன்னு சொல்லுவாங்க, பசலைக்கீரை, இதெல்லாம் நேச்சுரலாவே விளையும். சரிங்களா? அது இல்லாம இந்த என்னது கீரை, வீட்டுக்கிட்டே முருங்கைக்கீரை. சோ இதெல்லாம் நமக்கு அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இதெல்லாம் ரத்த விருத்தி பண்ணும், ரத்தத்தை சுத்திப்படுத்தும். சரிங்களா? கீரை சாப்பிடறதுனால நமக்கு சமைத்து சாப்பிடறதுனால ரத்தம் விருத்தி கூட ஆகும். அதனால நமக்கு சமைச்சு சில பேர் பச்சையா சாப்பிடணும்னு சொல்றாங்க. தேவைக்கு ஏற்றபடி நம்ம மாத்திக்கலாங்க. கொஞ்சம் அயன் வந்து அதிகமா தேவைன்னா சில கீரைகள்லாம் ஜூஸ் போட்டு அப்படியே சாப்பிட சொல்றாங்க இல்லைங்களா? அது கூட நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணோம்
அது கூட சீரகம் சேர்த்துக்கணும், மிளகு சேர்த்துக்கணும், சால்ட் சேர்த்து நம்ம ஜூஸா போட்டு குடிக்கணும். சில கீரைகளை வந்து ஜூஸா எடுத்து குடிக்கணும், சில கீரைகளை வேக வச்சு சாப்பிடணும், சில கீரைகளை பருப்பு சேர்த்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு சத்துக்கள் வந்து அப்படியே கிடைக்கும். எது எதெல்லாம் பருப்பு போட்டு சாப்பிடணும், எந்த கீரையெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், அந்த ஒரு நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். சில கீரைகள் நமக்கே தெரியும், அது நம்ம வந்து இது ஜூஸ் போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் போடணும். அதுலயுமே வந்து இன்கிரீடியன்ட் இருக்கு. கீரையை அதிகமாவும் எடுத்துக்க கூடாது, சத்துக்கள் அதிகமா இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் எடுத்துக்கூடாது. அளவு இருக்கு இல்லைங்களா, 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி உணவுல சேர்த்து சாப்பிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகாதுன்னா கழிவு சேராதுங்க. ஸோ கீரைகள் உணவுகளை எடுத்துக்கலாம், சமைத்த உணவுல அது மாதிரி எடுத்துக்கலாம், சுண்டல் எடுத்துக்கலாம். ஸோ சுண்டல் வகையில நம்ம என்னது எல்லா வகையான சுண்டலும் சாப்பிடலாங்க. ஸோ அதுவுமே என்ன ஆகாதுன்னா நமக்கு கழிவு சேராது. சில பேருக்கு அதுக்கு சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க சமைத்த உணவு அவாய்ட் பண்ணிட்டு அதை சமைச்சு சாப்பிடாம பச்சையா ஊற வச்சு முளை கட்டி சாப்பிடலாம். இயற்கையா சாப்பிடும்போது அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து சொல்றேன், எனக்கு உணர்ந்ததை நான் சொல்றேன். நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்லல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்னு ஐடியா கொடுக்குறேன். நீங்க அதை என்ன பண்ணா, நீங்க உங்க சாப்பிட்டு பார்த்து உங்க உடலை நீங்களே டெஸ்ட் பண்ணி அது உங்களுக்கு ஏத்துக்குதான்னு நீங்க டெஸ்ட் பண்ணணும். உங்க உடல் ஒரு 2-3 நாள் சாப்பிட்டு பாருங்க, அது ஏத்துக்குது. பச்சையா சாப்பிட்டா சில பேருக்கு ஏத்துக்கும், சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஏதாவது உடல்ல குறைபாடு இருக்கும், அந்த குறைபாடுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகளை மாற்றி அமைச்சுக்கணுங்க. இயற்கை உணவுனா நீங்க இயற்கை உணவே எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லல. சில பேருக்கு இயற்கை சாப்பிட்டா நல்லா இருக்கும், சில பேருக்கு சமைத்த உணவுகள் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சரிங்களா? அந்த உடல் வாகு, உடல்ல இருக்கக்கூடிய குறைபாடு அதை சரி பண்ணி டெய்லி நமக்கு உடல் குறைபாடு இருந்துட்டு தாங்க இருக்கும். தலைவலிக்கும், காய்ச்சல் வரும், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. சில வயிற்று வலிக்கும், இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். நாம நிறைய பேர் சொல்லலாம், 1008 டாக்டர்ஸ் இருக்காங்க, 1008 MBBS டாக்டர்ஸ் இருக்காங்க, சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அவங்க சொல்றது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். ஆனா என்ன, அங்க உடல நீங்க தாங்க டெஸ்ட் பண்ணணும். நீங்க நாங்க 1008 சொன்னாலுமே இந்த உணவு சாப்பிட்டீங்க, அந்த உணவுகள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எது சாப்பிட்டு ஒத்துக்குது? சமைத்த உணவா, சமைக்காத சாப்பிட்டா நல்லா இருக்கா, முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிட்டா நல்லா இருக்கா, கீரை வகைகள் சாப்பிட்டா நல்லா இருக்கா அப்படின்றது நீங்க ஒரு 2-3 நாள் எடுத்து பார்த்து அது ஹெல்த்தியா இருக்கிறத நம்ம இந்த மாதிரி சாப்பிடணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து எது ஒத்துக்குதோ அதை உங்க உடலுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாற்றி அமைச்சுக்கணுங்க. இதுதாங்க உடல் ஞானம். உடல் ஞானம்ன்றது யூ அனலைஸ் யுவர் செல்ஃப். யுவர் பாடியை வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்க அனலைஸ் பண்ணணும். மற்றவங்க அனலைஸ் பண்றது, நான் அனலைஸ் பண்றதெல்லாம் கிடையாது. என்னுடைய உடம்பு எனக்கு தெரியும். நான் எது சாப்பிட்டேன் என்ன அனலைஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். எது சாப்பிட்டேன், நான் இப்போ எனக்கு நாளைக்கு ஏதாவது சம்திங் ஹெட்ஏக் வந்துச்சுன்னா நான் என்ன சாப்பிட்டதுனால எனக்கு ஹெட்ஏக் வந்துச்சு அப்படின்னு நான் பார்ப்பேன். உணவு சரி பண்ணு. சரிங்களா? நான் போய் வேற எதுவும் ஐயோ தலை வந்துருச்சுன்னு எடுத்து மாத்திரை போட்டுக்க மாட்டேன். ஸோ மாத்திரை மருந்து அப்படின்னா ஊசி அதெல்லாம் வந்து எமர்ஜென்சிக்கு தான் நாங்க பயன்படுத்தும். சரிங்களா? முடியல, ரொம்பவே இன்னும் பண்ண முடியல, ஏதோ தப்பு செஞ்சுதாங்க அந்த நோய்கள்லாம் வருது. இந்த மாதிரி உணவு தப்பு செஞ்சு நிறைய மிஸ்டேக்ஸ் நாம வந்து கமிட் பண்ணிருந்தால்தான், மனசளவுலையும் உணவளவையும் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றதுனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி உடல்நல குறைபாடுகள் ஏற்படுது. ஒவ்வொன்றா அல்சரா இருக்கட்டும், கிட்னி ஃபெயிலியரா இருக்கட்டும், எல்லாமே குறைபாடு தான். ஸோ எதுவுமே வந்து ஃபெயிலியரோ எதுவும் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றாங்க, ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றாங்க, எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது, ஜஸ்ட் குறைபாடு. அந்த குறைபாடை எப்படி செய்யறது? அது உணவின் மூலமா நம்மளால பண்ண முடியுமா? இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் கிட்னிக்கு வந்து இதை சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு வந்து இந்த உணவுகளை சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சில உணவுகள்லாம் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வயிற்றுக்கு வந்து இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம அதையே சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சரி பண்ண பார்ப்போம். நம்ம உடல் சரியாகுதா, ஒரு 2-3 நாள் சாப்பிட்டு பாருங்க, ஒரு 1 வீக் சாப்பிடுங்க, ஓகே சரியாயிடுச்சு உங்களுக்கு, அதுவே சரியாயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச அளவுக்கு உணவை நீங்க சரி பண்ணாலே உங்களுக்கு வந்து கழிவு சேராது, நோய் வராது, குறைபாடு வராது, உடல் நல குறைபாடு வராது. அப்படி வந்துச்சுனாலும் நீங்க என்ன பண்ணணும், ஏதோ உணவுல தப்பு பண்ணிருக்கீங்க, தூக்கத்துல தப்பு பண்ணிருக்கீங்க, மனசளவுல ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கீங்க, அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கு. ஏதோ உடல்ல பஞ்சபூத சக்தி குறைஞ்சிச்சு, ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றாங்க. அந்த இடத்துல என்னது, ஹார்ட்டுக்கு தேவையான அந்த சக்தி என்ன அப்படின்னா ஃபயர் இல்லையா, நெருப்பு சக்தி குறைஞ்சிச்சுன்னா ஹார்ட் வந்து இதாயிடும். இப்ப கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றாங்க. நம்மள வாட்டர் வந்து லெவல் வந்து குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா? சோ அப்ப இந்த பஞ்சபூதத்தை வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய பஞ்சபூத சக்திகளை
இது எல்லாத்தையும் நம்ம கிட்னி ஃபெயிலியர்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும், வாட்டர் அதிகமா எடுத்துக்கணும். ஸோ நிறைய வந்து தண்ணி உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். நீர்த்த உணவுகள் அதிகமா எடுக்கும் போது அந்த கிட்னில கல்லு கரையும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அது காரணம் வந்து தண்ணி நிறைய குடிக்கலனாலும் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும். ஸோ வாட்டர்னால கிட்னி. ஸோ ஒவ்வொன்றும் அந்த மாதிரி இருக்கு. ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே நெருப்பு சார்ந்தது. நெருப்பு சக்தி குறைஞ்சாலும் அதிகமானாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ எல்லாமே என்ன பண்ணணும், வாட்டர் லெவலும் சரி, நெருப்பு லெவலும் சரி, நம்ம பூமியில கால் வச்சு மண்ணுல நடக்கலனாலும் என்ன ஆகும், ஸ்பிளீன் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் தான் வரும். சரிங்களா? சோ அப்ப என்னென்ன உணவுகள், என்னென்ன இந்த பஞ்சபூத சக்தி குறைபாட்டினாலும் நமக்கு என்ன ஆகும்னா, உணவு மட்டும் இல்லைங்க, இந்த பஞ்சபூத சக்தியின் அடிப்படையிலும் நமக்கு கழிவு வந்து தேங்கி அதுதான் என்ன ஆகுது, ஏதாவது ஒரு குறைபாடு, நெருப்பு குறைபாடோ வாட்டர் குறைபாடோ, இந்த பஞ்சபூதத்துல ஏதோ ஒரு குறைபாடை வச்சு அது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது ஃபெயிலியர் கிடையாது, குறைபாடு. சோ அந்த குறைபாடை நம்மளால சரி செய்ய முடியும், நேச்சுரலா பண்ண முடியும் இல்லைங்களா? இப்ப நீங்க நம்ம உடலே சொல்றோம் பஞ்சபூதத்தால் ஆனது. நீங்க அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. நீங்க உடல் நான் பஞ்சபூதம் அப்படின்னு சொன்னாலே நான் கூட ஃபீல் பண்ணுவேன். ஸோ நான் கிட்னி அப்படின்னாவே அங்க வாட்டர் லெவல் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஹார்ட் அப்படின்னா அங்க நெருப்பு நமக்கு தெரியும். இதெல்லாம் கபகபான்னு எரியுது, நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வந்து அந்த இடத்துல என்னது, நெருப்பு சக்தி வந்து அதிகமானாலும் கம்மியாச்சுனாலும் ஹார்ட், அப்புறமா லங்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. லிவர், ஸ்பிளீன், நிலம் குறைபாடுனால வருது. ஸோ அப்ப என்ன ஆகும், நடக்கும். காற்று இல்லைனாலும் நமக்கு என்ன ஆகுது, லங்ஸ் வந்து கெட்டு போகும். லங்ஸ்ல நமக்கு பிராணாயாமம் பண்றோம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும், சாரி கரண்ட் போயிடுச்சு. ஐயா நான் இது வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், கரண்ட் போயிடுச்சு. ஸோ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பஞ்சபூத சக்திகள் வந்து குறைபாட்டுனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான நோய் குறைபாடுகள் உடம்புல வந்து குறைபாடுகள் ஏற்படுது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம், நம்ம அந்த குறைபாடுகள் சரி பண்ணணும். சரிங்களாங்க? சோ அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு பஞ்சபூத சக்தி எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் வந்துட்டு ஒரு நோய்க்கு அறிகுறி தான். அப்ப இந்த பஞ்சபூத குறைபாடும் ஒரு நோய்க்கு அறிகுறி. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். நிறைய வழி இருக்குங்க. சோ அதுலதான் இந்த பஞ்சபூத வழி ஒண்ணு. சோ இதை நாங்க சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம மைண்டு. ஸோ கழிவு நீக்கம் அப்படின்னா அது சாப்பாடு மட்டும் நமக்கு கிடையாது. ஸோ புரோட்டீன் எடுத்துக்கணும். அதே சேம் டைம் அயன், புரோட்டீன். ஸோ இது ரெண்டும் வேணும். ஐயா சொல்லுவாரு கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேரு. ஸோ நமக்கு ஆனா இங்கே நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. முக்கியமா அதிகமா பெண்களுக்கு வந்து அயன் அதிகமா தேவைப்படுது, ஆண்களுக்கு வந்து புரோட்டீன் அதிகமா தேவைப்படுது. சரிங்களா? அப்போ அது இல்லாம பேலன்ஸ்ட் அதிகமா தேவைன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அதை சரி பண்ணணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அயன்ல இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமா பெண்கள் வந்து அதிகமா அயன் ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம். ஏன்னா அவங்க வந்து பிரெக்னன்சி போறாங்க, நிறைய அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு பிளட் லாஸ் ஆகும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டா எடுத்துக்கணும். ஆண்களுக்கு வந்து வளர்ச்சி growth வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும் இல்லைங்களா? நல்லா growth, நல்லா ப்ரோட்டீன் இருந்தாதான் அவங்களால வேலை செய்ய முடியும். அதிகமான அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பண்றோம், புரோட்டீனும் அயனும் தேவைப்படும். சரிங்களா? சோ இது ரெண்டும் நல்லா இருந்தாதான் அவங்களும் உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்ப புரோட்டீன்னா பருப்பு வகைகள், டெய்லியும் கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கு தான் நம்ம புரோட்டீன் வந்து ஃபர்ஸ்ட் புரோட்டீன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நட்ஸ் சாப்பிடணுங்க. ஸோ நட்ஸ் சாப்பிடுறது மூலமா நீங்க என்ன பண்ணலாம், அதெல்லாம் கழிவு சேராது, உங்களுக்கு கழிவு நீக்கம் தான் பண்ணும். ஸோ நட்ஸ்னா இந்த ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கலாம், கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் நான் ஸ்வீட் சொல்றேன், டேட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுல அயனும் இருக்கு, புரோட்டீனும் இருக்கு. பிளஸ் வந்துட்டு நட்ஸ் இந்த சென்ஸ் அந்த பாதாம், பிஸ்தா, ஸோ இந்த மாதிரி நட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முந்திரி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதெல்லாம் நமக்கு நேச்சுரலா கிடைக்கக்கூடியது இல்லைங்களா? ஸோ நேச்சர் ஃபுட்ல நம்ம இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது நமக்கு புரோட்டீனும் கிடைச்சிடும். டேட்ஸ் அதிகமா, அது கூட சேர்த்து நம்ம டேட்ஸும் சாப்பிடலாம். அயனும் புரோட்டீனும் இருந்தா ரிசர்ச்ல. ஸோ அப்ப நம்ம இது கூட சேர்த்து மோஸ்ட்லி டேட்ஸ் வந்து சாப்பிடலாம். கடையில எல்லாம் இப்ப கூட வச்சிருக்காங்க சில பேரு அந்த டேட்ஸ், முந்திரி, டேட்ஸ், அப்புறமா பிளஸ் வந்துட்டு பாதாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு விற்பாங்க. ஸோ அது என்ன காரணம்னா யாரோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஸ்வீட்டோட அந்த புரோட்டீன் நட்ஸ் சேர்த்து சாப்பிடும் போது நல்லா உங்களுக்கு செரிமானம் ஆகும். சரிங்களா? புரோட்டீன் செரிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்வீட் அதாவது டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், திராட்சை எடுத்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் இருக்கு, கருப்பு திராட்சை.
ஸோ அந்த மாதிரி எல்லாம் திராட்சை வகைகள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் கழிவு உங்களுக்கு சேராது. ஸோ புரோட்டீன் பிளஸ் அயன் ஃபுட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். சரிங்க, இப்போ இதெல்லாம் சரி பண்ணியாச்சு. வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த கழிவு நீக்கத்துக்கு நம்ம உணவுகளை மாத்தி அமைச்சிட்டோம். மனசு அடுத்து மாத்தி அமைக்கணும் இல்லைங்களா? உணவு இந்த மாதிரி அதுவும் இல்லாம நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். உணவுகளை இதெல்லாம் சாப்பிடுறது ஓகே, ஆனா எப்ப சாப்பிடணும்னு கேளுங்க. அது ஒண்ணு இருக்கு. காலை உணவை நாம இயற்கை உணவா எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மதிய உணவு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். காலை உணவுகளை ஏதாவது நம்ம அது உடலுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். உடல் வந்து நமக்கு எழுந்துச்சோடனே உஷ்ணமா இருக்கு அப்படின்னா இயற்கை உணவுகள் ஃப்ரூட் சாலட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். சாலட்ஸ் எடுத்துக்கலாம். சாலட்ஸ் இந்த சென்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா மாதுளை பழம் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை தேங்காய் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சாலட்ஸ் வந்து காலையில எடுத்துக்கலாம். அது உடல் பாகுக்கு தகுந்த மாதிரி. உஷ்ணமா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ஃப்ரூட் சாலட்ஸ் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்துக்கும் போது இந்த உஷ்ணம்லாம் குறையும். ஜூஸா கூட எடுத்து குடிக்கலாம். காலையில எழுந்திரிச்சோடனே உஷ்ண உடம்புக்காரங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? 2 உடம்பு இருக்கு, உஷ்ணம் கோல்டு. ஸோ 2மே இருக்கும். ஹீட் உடம்பு, ஹீட் பாடி அண்ட் கோல்ட் பாடின்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்களே நீங்க உணர்ந்து பார்க்கணும். நம்ம அடுத்தவங்க வந்து சொல்றதை விட நாடி பிடிச்சி சொல்றதோ இல்ல அடுத்தவங்க டெஸ்ட் பண்ணி சொல்றதெல்லாம் வந்து வேஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க பாடி அனலைஸ் பண்ணுங்க. நம்ம பாடி வந்து பித்த உடம்பா ஹீட் பாடி அப்படின்னு உணவு சாப்பிடும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சாப்பிட்டா எனக்கு ஹீட் ஆகுது, இதை சாப்பிட்டா வந்து கோல்ட் ஆகுது அப்படின்றத வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உஷ்ண உடல் இருக்கவங்க கோல்டான ஜூசஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சாலட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும் போது அந்த உஷ்ணம் பேலன்ஸ் ஆயிடும். அதே வந்துட்டு கோல்டு பாடி இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், காலையில எழுந்திரிச்சதும் ஒரு மூலிகை தேநீர் வந்து குடிக்கலாம். பட்டை டீயோ ஏலக்காய் டீ, ஸோ இந்த மாதிரி புதினா டீ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கோல்டா இருக்குங்க இந்த மாதிரியான டீ எல்லாம் எடுத்துக்கலாம். லைக் வந்துட்டு மூலிகை டீ ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் என்னது ஆவரம்பூ டீ. ஸோ இந்த மாதிரி நிறைய டீ வகைகள் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், கோல்டுக்காரங்க இந்த மாதிரி ஹீட்டா இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எடுத்துக்கலாம். துளசி டீ குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், காலை உணவை மாற்றி அமைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் மதியம் வந்துட்டு உணவு கண்டிப்பா இப்போ எல்லாமே நம்ம ரைஸ் சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லைங்களா? அந்த ரைஸை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா தானியங்களுக்கு மாத்திக்கலாம். தானியங்கள்னா சாமை, கம்பு, வரகு, கேழ்வரகு. ஸோ இந்த மாதிரியான ரைஸ் வெரைட்டிஸ். கேழ்வரகு வச்சு களி கிண்டி சாப்பிடலாம். அண்ட் தென் வந்து தோசை சுட்டு சாப்பிடலாம். அதுலேயே நம்ம ஹெல்த்தியா சாப்பிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கீரை வந்து சேர்த்துக்கலாம். டெய்லி கீரையை வந்துட்டு பொரியலாவோ அவியலா சம்திங் அந்த மாதிரி என்னது கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். பருப்பு கூட்டு வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கும் போது சத்து குறைபாடு ஏற்படாதுங்க. ரைஸ் வந்து கொஞ்சமாகவும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். கீரை வகைகள்லாம் அதிகமாக சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு வந்து கழிவு தேங்காது. சரிங்களா? டெய்லி கீரை எடுக்கிறது மூலமா வந்துட்டு ஒரு கழிவு தேங்காது. அண்ட் உடலுக்கு ஆரோக்கியம் தான். அது அந்த கீரை எப்படி சாப்பிடணும் அப்படின்றத சில பேர் கீரை அதிகமாக சாப்பிட்டாலும் செரிக்காது இல்லைங்களா? அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கணும், அளவு கம்மியா எடுத்துட்டு பருப்பு சேர்த்து சாப்பிடலாம். அதனால அவங்களுக்கு வந்து சீக்கிரம் டைஜஷன் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உணவை சரி பண்ணி ஈவினிங் 6 மணிக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிடணும், சூரியன் மறையறதுக்குள்ள நம்ம உணவுகளை முடிச்சிடணும். அப்ப என்ன பண்ணணும், ஈவினிங்ல கஞ்சி வச்சு குடிக்கலாம். சில பேருக்கு நம்ம இந்த கோல்டு பாடி இருக்கவங்க கஞ்சி வந்து மிளகு சீரகம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். சரிங்களா? அதெல்லாம் பண்ணி சூப் சாப்பிடலாம். அதே வந்து உங்க உடலுக்கு தகுந்த மாதிரி உங்க இரவு உணவை மாத்தி அமைச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இரவுல வந்துட்டு கோல்டா தேவைப்படுதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி நைட்ல வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஆப்பிளோ ஒரு மாதுளையோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் அது 6 மணிக்குள்ள முடிச்சிருங்க. அது இல்லை அப்படின்னா எனக்கு ஹீட்டா வேணும் ஹாட்டா அப்படின்னா அவங்க கஞ்சி வகைகளை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ தானிய கஞ்சி எடுத்துக்கலாம், சிறுதானிய கஞ்சிகள் எடுத்துக்கலாம். ஸோ சிறுதானியம் இந்த சென்ஸ் உங்களுக்கு தெரியும், சாமை, வரகு இப்பெல்லாம் எல்லாமே கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி கஞ்சிகள் சாப்பிடலாம். கருப்பு கவுனி அதை வந்து பொடி பண்ணி கஞ்சி வச்சு அதை குடிக்கலாம். ஸோ நிறைய இப்பெல்லாம் கஞ்சி மாவுனே விற்கிறாங்க இல்லையா, கஞ்சி ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரியான மாவை வந்து நாமளே ரெடி பண்ணியும் பண்ணலாம். முளைக்கட்டிய தானியங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு கஞ்சி வச்சு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நைட்ல வந்து லைட்டான உணவா சூடான இருக்கிறதா செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அது வந்து அவங்களுடைய தேவைக்கு பொறுத்து. நீங்க வந்து நான் சொல்றேனேன்னு நான் திருப்பியும் சொல்றேன்,
நான் இந்த உணவுகள்லாம் சொல்றேன். சோ இதெல்லாம் கழிவு சேராதுன்ட்டு நீங்க உங்களுக்கு எந்த உணவு கரெக்டா இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க தாங்க செய்யணும். சோ அதை நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? உங்க ஒரு 2-3 நாளைக்கு நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சோ அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 7 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. எதா இருந்தாலும் ஒரு 7 days டெஸ்ட் பண்ணுங்க. உங்க பாடியை வந்து ஒரு 7 daysக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஸோ இந்த உணவெல்லாம் சொல்லிட்டேன் இல்லைங்களா? உணவு முறைகள்லாம் சொல்லியாச்சு. இதெல்லாம் சாப்பிட்றதாலே நமக்கு கழிவு சேராது. அப்போ வந்து இந்த என்ன பண்றோம், ஏன் வந்து நமக்கு டிசீஸ் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதிகமா ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது, மைதா மாவு அதிகமா எடுத்துக்கிறது, மாவு பொருட்கள் அதிகமா சாப்பிட்றது, எதையுமே நம்ம வந்து என்னது பீஸா பர்கரு இதெல்லாம் வந்துட்டு செரிக்கவே செரிக்காது. நம்மளுடைய இதுல குடல்ல போய் அதெல்லாம் என்ன ஆகும்னா மாட்டிக்கும். நூடுல்ஸா இருக்கட்டும், ஸோ மைதா மாவுல செஞ்ச நூடுல்ஸ், இப்ப வந்து நூடுல்ஸ் வந்து சிறுதானியத்துல பண்ணதெல்லாம் வந்துருச்சு. அது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. அப்படி நூடுல்ஸ் சாப்பிடணும்னு தான் சிறுதானியத்துல நிறைய வெரைட்டிஸ் வச்சுட்டாங்க. அது மாதிரி பீஸா பர்கர் எல்லாம் கூட இப்போ சிறுதானியத்துல நான் ஒரு ஆர்கானிக் ஷாப்ல எல்லாம் பார்த்தேன், ஒரு ஹோட்டல்ல அந்த மாதிரி பண்றாங்க. அப்படிலாம் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸை வந்து நாடி போங்க. அந்த மாதிரி வந்து ஆர்கானிக்கா வந்து சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம உணவுகளை சேஞ்ச் பண்ண பானிபூரி சாப்பிட்றது, பண்ணு சாப்பிட்றது, பிரெட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டு நம்ம ஃபுட்டுக்கு நம்ம உடலுக்கு ஒத்துக்காது. சரிங்களா? எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் டேஸ்டா இருக்குன்னு நம்ம என்ன பண்றோம், பிரெட் ஜாம் வச்சு சாப்பிட்றது, தென் பிரெட் டோஸ்ட் பண்ணி எந்த இடமோ அதையே சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அது கழிவு வந்து சேர்ந்துருங்க. ஸோ இந்த மாதிரியான உணவுகள் நாம வந்து அறவே அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டு நீங்க என்ன பண்ணணும், கிளீன் பண்ணணும். அதுவும் நமக்கு கிளீன் பண்ண தெரியணும், பாடி கிளீன் பண்ண தெரியணும். அதுக்கு தான் என்னது இனிமா இருக்கு. சரிங்களா? அப்போ உணவு சேர்ந்து நமக்கு கழிவு இருக்கு, வரமாட்டேங்குது, கிளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சரி இந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த ஃபார்ம் ஆயில், கண்ட ஆயில்ல வச்சு திருப்பி குடிக்கிறது, நம்ம கடையில போய் வாங்கி சாப்பிடுறது. கடையில வாங்கி சாப்பிடுறது ஓகே, அது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆயில்ல அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா சாப்பிடுங்க. அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ் இல்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேற உணவுகளை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. நிறைய சுண்டல் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அது மாதிரி வாங்கி வந்து உணவுகளை சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இதுக்குள்ள ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வேற என்ன பண்ணலாம், கழிவுகள் வந்து சேராம இருக்கு அப்படின்னா இந்த உணவு சரி பண்ணிட்டோம். மனசு அடுத்து இல்லைங்களா? உணவு சொல்லியாச்சு. மனசு வந்துட்டு எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, மனசுலயும் கழிவு தேங்குது இல்லைங்களா? உடல் மட்டும் கழிவு தேக்கம் கிடையாது. ஸோ மனசுல கழிவு தேங்கறதுனால தான் நம்ம அடுத்தவங்கிட்ட நம்ம வெளிப்படுத்துறோம். ஒரு கோபமாவோ ஒரு பொறாமையோ எண்ணங்கள்லாம் பொறாம குணம். சில பேருக்கு கோபம் அதிகமா இருக்கும், சுத்திட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ம அக்செப்டபிளா இல்ல அப்படின்ற பட்சத்துலதான் நம்ம என்னது மனசு அது ஏதோ சம்திங். அப்போ இது மாதிரி இல்ல அப்படின்னா அது காரணம் மனசு கெட்டு போச்சு நடக்கும். அப்ப என்ன பண்ணணும், மனசு எப்பயுமே குழந்தை மனசு வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மெச்சூரிட்டி இல்லாம மனசை வந்துட்டு நம்ம ஓவரா திங்க் பண்ணி ஓவரா ஆக்ட் பண்றதுனாலதான் என்ன செய்ய முடியல, மனசு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகேங்களா? அதெல்லாம் வேண்டாம். சிம்பிளிசிட்டியா லீவ் பண்ணுங்க. சிம்பிளா இருங்க. சிம்பிளா எல்லார்ட்டையும் பேசுங்க. எந்த ஒரு பொறாமை குணமும் வச்சுக்காதீங்க. சரிங்களா? அவங்க நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டும்னு நினைங்க. அதனாலயும் நம்ம உடல் வந்து பாதிக்கும். அதிகம் கோவப்பட்டா நம்மளுடைய இது பாதிக்கும். சரிங்களா? எல்லாம் வயிறு பாதிக்கும், சம்திங் ஏதாவது பிரச்சனை வரும். சரிங்களா? கோவப்படுறதுனால டிசீஸ் வரும், நுரையீரல் பாதிக்கும் நம்ம அதிகமா கட்டினாலும். ஸோ நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மனசு கெட்டு போனாலும் இருக்கு. சரிங்களா? பொறாமை என்ன இருக்கிறவங்களுக்கு வயிற்று எரிச்சல் எல்லாம் எனக்கு வயிறு எரியுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் கூட அதுக்கு. அப்ப எண்ணங்களை வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும். நம்மள ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும்னா அடுத்தவங்க கூட நம்ம முகப்பொழிவோட. குழந்தைங்க ஏதாவது திங்க் பண்ணுங்களா, குழந்தைங்க கோவம் வருமா? இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் வருது. அப்ப எல்லாம் ஒன்றும் தெரியாது குழந்தைங்களுக்கு, அது பாட்டுல இருக்கும். 5 years வரைக்கும் கூட என்ன ஆகுதுன்னா மெச்சூரிட்டி இருக்காது. இப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கோவம் எல்லா குணங்களும் வருது. பெரியவங்களுக்கு வர்ற குணங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு வருது. அதுக்கு காரணம் நாம தாங்க. நம்ம என்ன பண்றோமோ குழந்தைங்க அதை பார்த்து பண்ணிக்குது. அதே மாதிரி அது வயிற்றுல இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் கோவப்படுறது, பொறாமப்படுறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும்போது அது அப்படியே அந்த ஜீன்ல போய் அந்த குழந்தைக்கும் சேருது. சரிங்களா? அப்ப அந்த குழந்தையுமே அஃபெக்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், எண்ணங்களை வந்து சரியா வச்சுக்கணும். எண்ணங்களை கூட என்ன பண்ணக்கூடாது,
கழிவு தேக்கம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ப அந்த எண்ணங்கள் கழிவு நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்படி எல்லாம் சேரும் நான் சொல்லிட்டேன். மனசு அதான் சொன்னேன், குழந்தை மனசு வேணும்னு சொன்னேன். அது குழந்தைக்கு மெச்சூரிட்டி இருக்காரு, எதையுமே திங்க் பண்ணாது. குழந்தை வந்து திங்க் பண்ணுங்களா? 5 இயர்ஸ் வரைக்கும் ஆக்சுவலா திங்கிங் 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் வராது. 10 இயர்ஸ் வரைக்குமே சில பேருக்கு வராது. மெச்சூரிட்டி இருக்காது, ஓவர் மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ அந்த பேபிக்கான மெச்சூரிட்டி என்ன? அது விளையாடுறது, சாப்பிட்றது, தூங்குறது, அதுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலே போதும். எந்த ஒரு பிளாக்கும் இல்லாம அந்த மாதிரி டே டு டே லைஃப்ல நம்ம வந்து நல்ல ஒரு இது இருந்தாலே, நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹாப்பியா இருந்தோம்னாவே, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தோம்னாவே நம்ம என்ன ஆகும்னா நம்ம எண்ணங்கள் சரியா இருக்குங்க. யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். அடுத்தவங்க மேல பொறாமப்பட மாட்டோம். அடுத்தவங்க மேல இதுவும் பண்ண மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும்? எல்லாரையும் நேசிக்கணும். அது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம செய்யணும். சோ குழந்தைங்க வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம என்ன பண்றோமோ அதுதான் குழந்தைங்க பண்ணும். சோ நம்ம ஆக்ஷன்ல அவங்களுக்கு வந்து சொல்றதை விட, ஆக்சுவலா குழந்தைங்க பாத்தீங்கன்னா நம்ம பேசுறது வந்து, ஏன்னா அதுங்க ஒரு திங்கிங் டிஃப்ரெண்டா இருக்கும், நம்மளோட திங்கிங் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அது வந்து நல்ல திங்கிங்ல இருக்கும், நாம தான் மைண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கும். சரி, ஏன்னா நிறைய மனிதர்களை மீட் பண்ணும், நிறைய ஸ்ட்ரெஸ், வேலைகள்ல ஸ்ட்ரெஸ், அது திட்டுறாங்க, இருந்து திட்டுறாங்க, அவங்க மேல கோவம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம என்ன பண்றோம்? வீட்டுல குழந்தைங்களுக்கும் அதை கொண்டு வந்து காட்டக்கூடாது. சரிங்களா? அப்ப நம்ம சரி பண்ணிட்டு அப்புறமா குழந்தைங்ககிட்ட என்ன பண்ணணும்னா, நல்ல ஆக்ஷன்ஸ் மட்டும் அவங்க கிட்ட வெளிப்படுத்துங்க. நல்ல ஆக்ஷன்ஸ் இந்த சென்ஸ், அவங்க கிட்ட அன்பா இருங்க, நல்லா அறிவா பேசுங்க, அழகா வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, சில விஷயங்கள் வந்து புரிய வைங்க. ஸோ புரிய வைக்கணும், உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். அவங்க கூட நல்லா பேசணும். அவங்க அதுதான் விரும்புறாங்க. குழந்தைங்க என்ன விரும்புறாங்க? நம்மளும் அதே தாங்க. நாம எந்த இதுனாலும் நல்லா பேசணும், நல்லா 4 பேர் கூட பேசி பழகி என்ஜாய் பண்ணணும். ஸோ பேசுறதுனால சில பேர் வந்து பேசவே மாட்டாங்க, பேசுறதுனால நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா பேசி பழகி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சண்டை வந்தாலும் பேசி நல்ல முறையா பேசி உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. ஃப்ரீயா இருங்க. ஸோ ஃப்ரீடமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். அந்த இதை வந்து இது பண்ணணும். சில இதுல வரும், ஆனா அது அண்டர்ஸ்டாண்டிங்ல காலப்போக்குல சரியா போகும். ஸோ அந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரணும். மனசை வந்து நீங்க சொன்ன மாதிரி அது பெரிய சின்ன ஒரு விஷயம் கிடையாது சரி பண்றது. அது கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா குழந்தைங்க மனசை சீக்கிரமா சரி பண்ண முடியும் நம்ம ஆக்ஷனை வச்சு. சோ நாம எப்படி ஆக்ட் பண்றோமோ குழந்தைங்க அதை தான் ரியாக்ஷன் பண்ணும். சரிங்களா? ரீஆக்ட் பண்ணும், அதுதான் ரியாக்ஷன். சோ ரீஆக்ட் பண்ணும். நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஆக்ட் பண்ணணும், குழந்தைங்க நம்மள பார்த்து ரியாக்ட் பண்ணணும். சரிங்களா? சோ அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? மனசை வந்து கழிவுகள் சேராம வச்சுக்கணும், அன்பா இருக்கணும். அது ஒண்ணுதான். சோ லவ், ஆல்வேஸ் ஒரு டாபிக் வச்சுக்கோங்க, ஷோ லவ் வித் அதர்ஸ், ஷோ லவ் டு அதர்ஸ். ஓகேங்களா? சோ அதை பண்ணுங்க. நீங்க உங்களை நேசிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதர்ஸ் அப்புறமா வச்சுக்கோங்க. உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. உங்க கூட நீங்க வாழ ஆரம்பிங்க. நீங்க உங்களை என்ஜாய் பண்ணுங்க, நீங்க உங்களை ஹாப்பியா வச்சுக்கோங்க, நீங்க உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரிடே நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாம நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? உங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய உறுப்புகளை நல்லா வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லுங்க, ஒரு தேங்க்யூ சொல்லுங்க, சாரி சொல்லுங்க, ஹாப்பி சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்ல நல்ல பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு எண்ணங்கள் வந்து நல்லா இருக்கும். ஸோ மனசு வந்து தூய்மையா இருக்கும். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இதுவும் என்னால முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்றோம்? அட்லீஸ்ட் அந்த மனசை சாந்தி பண்றதுக்கு கோவிலுக்கு போறோம். கோவில்ல போய் நம்ம அரட்டை அடிக்கிறதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் கோயில்ல உட்காந்து பேசிட்டு வர்றதுக்கு கோயில் கிடையாதுங்க. ஸோ கோயில் இஸ் எனர்ஜி ரிசீவிங் பிளேஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுடைய எண்ணங்கள் பியூர் ஆகும். கோயில்ல போய் உட்காந்து பாருங்க, நான் ஃபீல் பண்ணிருக்கேன், ஒரு கெட்ட எண்ணம் கூட வராதுங்க. அப்படியும் வருதுன்னா அப்ப நிறைய நீங்க அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அர்த்தம். சரிங்களா? சோ அந்த எனர்ஜி பிளேஸ் அங்கேனா உங்களுக்கு அந்த கெட்ட எண்ணம் தான் நடக்கும். சோ அப்ப என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போய் உட்காந்து நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நல்லதே நினைக்கணும். சோ எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும். அதை வந்து நீங்க இறைவன் கிட்ட சொல்லுங்க, அந்த எனர்ஜி கிட்ட சொல்லுங்க, பேசுங்க அவங்க கிட்ட. சோ நான் அன்பா இருக்கணும். நான் வந்து நீங்க வந்துட்டு சில பேர் கோயில்ல போய் அழுறீங்க உட்காந்துக்கிட்டு, எனக்கு இது நடந்துருச்சு இறைவா அப்படின்லாம் அழுறீங்க. சோ அதையெல்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் இறைவன் கிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதை நம்மள பிரதிபலிக்கும் இல்லையா? அந்த சிற்பமானது நமக்கு என்ன எனர்ஜி ரிசீவிங், நம்ம எனர்ஜி வாங்கறதுக்கு தான் போறோம். சோ நீங்க அங்க என்ன போடுறீங்களோ அதேதான் திருப்பி நமக்கு அங்க கொடுக்குது. அப்போ அந்த சிலை வழிபாடா இருக்கட்டும், ஒரு பிரபஞ்ச வழிபாடா இருக்கட்டும்,
குரு வழிபாடா இருக்கட்டும், அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் இல்லைங்களா? சோ ஒரு குருவா இருந்தா அவங்க கிட்ட அன்பா பேச ஆரம்பிங்க. ஓகேங்களா? சாரி, திருப்பி லைட் போயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இறை வழிபாடா இருந்துச்சு அப்படின்னா அந்த இறை வழிபாட்டை நல்லா அந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இறை வழிபாடு. சரிங்களா? கண்ட்ரோல் இந்த சென்ஸ் அட்லீஸ்ட் அந்த கோயில இருக்கிற நேரத்துலயாச்சும் அந்த இது வரும் இல்லைங்களா? அப்ப அதை செஞ்சு செஞ்சு பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எனர்ஜி பிளேசஸ் எல்லாம் கட்டி வச்சாங்க. வீட்டுல இருந்தா நம்ம 4 பேர் பாக்குறோம், சண்டை போடுறோம், கோவம் வருது, சோ அவங்க ஏதாவது பண்ணிடுறாங்கன்னா நமக்கு அதை திருப்பி வெளிப்படுத்துறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம ஒரு கோவிலுக்கு எதுக்கு போனோம் அப்படின்னா இப்ப நம்ம மாத்தி வச்சிட்டோம் எல்லாத்தையும். சோ நம்ம என்ன பண்ணோம், அங்க போய் ஒரு நிம்மதியா நம்ம மனசு வந்து சாந்தி படுத்தி திருப்பி அதை பாசிட்டிவா கொண்டு வரதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகணும். அந்த சிலை கிட்ட நீங்க என்ன பண்ணலாம், அந்த இறைவன், சாரி சிலைன்னு எடுத்துக்கலாம், அது இறைவனா உங்களுக்கு எப்படி எடுத்துக்கீங்களோ நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதை நம்ம பாசிட்டிவா சொல்ல சொல்ல நமக்கு என்ன ஆகும், பாசிட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த எண்ணங்களை அப்ப என்ன சொல்லணும், நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு வந்து இதெல்லாம் கிடைச்சிருக்கு, நன்றி நன்றின்னு சொல்லிட்டு வரணும். அப்ப என்ன பண்ணிக்கும், உங்களுக்கு வந்து திரும்ப உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் போய் நம்பிக்கையோட இதை திரும்ப திரும்ப சொல்றதுனாலதான் அது நடக்குது. அப்ப அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது. அதே நீங்க நெகட்டிவா இவன் நல்லா இருக்க கூடாது, இவன் வந்து இது இப்படி செய்யக்கூடாது, அவன் இப்படி போட்டோம் அப்படி போட்டோம், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு உட்காந்து நம்மளையே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்க கூடாது, குறைச்சிக்க கூடாது. எனக்கு இறைவா எனக்கு இந்த குறைபாடு வந்துச்சு, இறைவன் கிட்ட போய் சொன்னா அவருக்கு சரிப்படுத்துவாரா? கிடையாது. நாம மிஸ்டேக் பண்ணோம், அதனால நமக்கு குறைபாடு வந்துச்சு, அதுக்கு காரணம் நாம தான். ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரபஞ்ச சக்தியை கூட நமக்கு ஏத்துக்க தெரியல, நம்ம பஞ்சபூத சக்தியை மாத்தி அமைக்க தெரியல, நம்ம உடலை நம்ம கவனிக்கல, அதனால நமக்கு எல்லா ப்ராப்ளமும் வருது. உள்ளத்தை கவனிக்கல, உடலை கவனிக்கல இல்லைங்களா? சோ அப்ப இதெல்லாம் உள்ளத்தையும் உடலையும் டெய்லி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம கவனிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணும், மனசும் சுத்தம் பிளஸ் உடலும் வந்து ஆரோக்கியமா இருக்கும். சோ இதுதாங்க மனசுக்கான வழிமுறைகள். மனசுல கழிவு தேங்காம இருக்கிறது எப்படி அப்படின்றத இப்ப நீங்க பாத்தீங்க. சரிங்களா? அப்போ டெய்லியுமே நம்ம டே டு டே லைஃப்ல என்ன பண்ணலாம், இந்த உடலும் உள்ளத்தையும் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் உடலை கவனிக்கும், அப்புறம் உள்ளத்தை கவனிக்கும். இது 2 எண்ணங்களை கவனிக்கும். உள்ளம் இந்த சென்ஸ் எண்ணம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ 2 எண்ணமும் நம்ம உடல் ஆரோக்கியமும் சரியா இருந்துச்சு அப்படின்னா நாம என்ன பண்ணலாம், ஆயுட்காலம் எத்தனை வருஷம் வேணாலும் வாழலாம், நிம்மதியா இருக்கலாம். ஸோ எந்த ஒரு இது குறைபாடு இல்லைனாவே நம்ம உயிர் வந்து உயிர் சத்து அதிகமா இருந்துச்சுனாவே நம்மளுடைய ஆயுட்காலமும் அதிகரிக்கும். சரிங்களா? அப்போ எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுனாலுமே இந்த கோபம் இதனால நமக்கு எந்த உடல் குறைபாடுமே ஏற்படாது. அப்ப என்ன பண்ணலாம், நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழலாம். இப்படிதாங்க நம்ம சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க, நேச்சுரலா இருந்தாங்க, அதனால அவங்க நல்லா இருந்தாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், மனுஷங்கள் மனசு இருக்கிறதுனால அதிகம் ஓவர் திங்கிங்கு, ஸோ ஓவரா வந்து இந்த மாதிரியான திங்ஸ், உடல் வந்து சாப்பிட்றது அதிகமா சாப்பிட்றது, ஸோ எல்லாமே தூங்குறதா இருந்தாலும் அதிகமா தூங்குறது, இல்லைன்னா குறைவா தூங்குறது. ஸோ இதனாலதாங்க நாங்க குறைபாடு, உடல் நல குறைபாடு, மன குறைபாடு 2மே வந்தது. ஸோ அப்ப இதெல்லாம் பேலன்ஸ்டா நம்ம வச்சிருக்கோம். இதுதான் உங்களுக்கு சொல்லி வரேன். இப்படி பேலன்ஸ்டா நம்ம இருக்கும்போது நம்ம உடல்ல கழிவு தேக்கமே வராதுங்க. ஸோ நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த கழிவு தேக்கம் பண்ணாம வாழ்றது எப்படி அப்படின்ட்டு இன்னைக்கு கிளாஸ் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்க இதை எடுத்துக்கிட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சது அது உங்களுக்கே நேச்சுரலா தெரிய வரும். ஒரு 7 days கடைப்பிடிங்க, உணவு முறையும் உள்ளத்தை சுத்தம் பண்றதும். ஸோ 2த்தையும் சுத்தமா வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே எந்த குறைபாடும் வராது, நல்ல ஒரு நீண்ட ஆயுளோட வாழலாம். ஸோ எல்லாரும் இந்த சிவசிவானந்தே சிவ மரக்கட்டளை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்காக பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். இங்க வந்து என்னுடைய இந்த உரையை வந்து இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். ஸோ நிறை குறை எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்க அதை. ஸோ எனக்கு எதா இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு என்ன கழிவு எப்படியெல்லாம் தேங்கும் அப்படின்றது என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாழ்க வளமுடன். கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நன்றிகள் ஐயா. சாரி இங்க கரண்ட் இல்ல, நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். क्वेश्चंस இருந்தா அப்படியே. நன்றி, ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஓவராலா அன்மியூட் பண்ணுங்க அப்படியே. கண்ணகி அம்மா உங்களுக்கு டவுட் இருக்கா?
உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, நேச்சுரலா கருத்துக்கள் இருந்தாலும் பேசலாம். வணக்கம் மேடம். இல்லைங்கம்மா, சௌமியாம்மா சொல்லுங்க. வணக்கம் மேடம். செக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். நன்றி நன்றிங்கம்மா. பேட் கொலஸ்ட்ரால் இருந்தா அதை எப்படி மேடம் கழிவு நீக்கத்துல கரைக்கலாம்? பேட் கொலஸ்ட்ராலுங்களாம்மா, அதுதான் சொன்னேன். ஆம். இப்ப எங்களுக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரால்னா ஆயில் ஃபுட் எல்லாம் எதுவுமே எடுத்துக்க கூடாது. ஜூஸ் ஐட்டம்ஸா லிக்விடா எடுத்துக்கலாங்கம்மா. ஃபுட்டு வந்துட்டு ஃபேட்டா இருக்கக்கூடியதுன்னா அரிசி வகைகள் எல்லாம் சாப்பிடாம வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபேட்டை வந்து குறைக்கும். ஃப்ரூட் சாலட்ஸ், வெஜிடபிள் சாலட்ஸ், சாலட்ஸா வந்து 3 நேரமும் நீங்க சாப்பிடலாம். புரோட்டீன்ஸ் எடுக்கலாமா மேடம்? புரோட்டீன்ஸ் வந்துட்டு எடுத்தீங்கன்னா ஃபேட் அதிகம், கொஞ்சம் ஃபேட் இருக்கும் இல்லைங்களா? அதுதான் கேட்டேன் மேடம். புரோட்டீன்ல வந்துட்டு நீங்க நட்ஸா எடுத்துக்கலாம். நட்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ பேட் கொலஸ்ட்ரால்லாம் வராது. இல்ல மேடம், இது பாசி பயிறு முளை கட்டுறதெல்லாம் இருக்குல்ல மேடம், அது கேக்குறேன் மேடம். முளைக்கட்டதெல்லாம் சாப்பிடலாம். பாசி பயிறு அது வந்து உங்களுக்கு செரிக்குதா, நல்லா செரிக்குதுன்னா சாப்பிடலாம். கம்மியான அளவு எடுத்துக்கலாம். ஓகே. அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த சாலட் பண்ணி சாப்பிடலாங்க. அந்த புரோட்டீனை வந்துட்டு நீங்க முளைக்கட்டிய தானியங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள தக்காளி நறுக்கி, சின்ன வெங்காயம், அது கூட காரத்துக்கு வந்து பெப்பர் தூள், சால்ட், ராக் சால்ட், ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் பொடியா நறுக்கி போட்டு, ஸோ இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது லெமன் லாஸ்ட்ல கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ 2-3 டிராப்ஸ் வந்துட்டு லெமன் விட்டுட்டு இது மாதிரி நீங்க சாலடா பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபேட் வந்து சேராது. ஓகே மேடம். இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஃபேட்டை வந்து சேர விடாது. ஓகே. இதுக்கு கோகனட் சாப்பிடலாமா மேடம்? சொல்லுங்க. தேங்காய் சாப்பிடலாமா? அளவு கம்மியா சாப்பிடுங்க. அதிகமா என்ன பண்ணலாம்னா துருவி சாப்பிடலாம், இல்லைன்னா கடிச்சு சாப்பிடலாம். கடிச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஃபேட் எல்லாம் அதிகமாகாது. ஃபேட்டை குறைக்கும் ஆக்சுவலா தேங்காய் எண்ணெய். நிறைய பேர் தேங்காய் சொல்றாங்க ஃபேட்டுன்னு சொல்லிட்டு, அது ஃபேட்டே கிடையாது. அது அறுசுவை உணவுல வந்துடும். அறுசுவையும் இருக்கு அதுல, சரிங்களா? சோ அது ஃபேட்டே கிடையாது. நீங்க வந்து நல்ல முட்டை சாப்பிடலாம். ஓகே மேடம். இளநீ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். இளநீ குடிக்கலாம். இளநீ வலிப்பு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து சாப்பிடலாம். சோ இந்த மாதிரி சாப்பிடுவோம். ஃபேட் உங்களுக்கு கிடையாது. ஓகே மேடம். அப்புறம் இது இந்த ஃபேட் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க ஃபீல் பண்றது தான் அது எல்லாமே. சோ நீங்க அதை ஃபேட்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இளநியா எடுத்துக்கலாம். வழுக்கையோட இருக்கிற மாதிரி சாப்பிடலாம். ஓகேங்களா? அது வந்து நல்லா இருக்கும். ஃபேட் அது வந்து ஆட் ஆகாது. ஓகே மேடம். அப்புறம் தேங்காய் உடைச்சு இவ்வளவு நேரத்துல யூஸ் பண்ணணும்னு ஏதாவது இருக்கா மேடம்? ஆமா, கண்டிப்பாங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா வந்து தேங்காய் உரிச்சிட்டு வந்து ஒரு 1 வீக்ல நம்ம என்ன பண்ணிடணும்னா அதை யூஸ் பண்ணிடணும். 1 வீக் இந்த சென்ஸ் நம்ம மரத்துல இருந்து மட்டையோட வச்சிருப்போம் இல்லைங்களா? ஆமா மேடம். ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறது நல்லது. இன்னைக்கு பறிச்சுட்டு வந்து, பட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஃப்ரெஷ்ஷா நம்மளால சாப்பிட முடியுதுல. முன்னாடி எல்லாம் நம்ம மரம் வச்சிருந்தோம், அப்பயே உடைச்சு அப்பயே சாப்பிட்டோம். பட் இப்ப வந்து நமக்கு 2 நாள் 3 நாள் வெளியில இருந்து உங்களுக்கு அப்படி கிடைச்சதுன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுக்கோங்க. ஓகே மேடம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணா ஒரு 3 days 4 days அந்த மாதிரி. இந்த இளநீ கூட வந்து 2 days தான், 2-3 days. அந்த மரத்துல இருந்து வந்தவொடனே ஒரு 2-3 daysல சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த உடைய சத்துக்கள் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இல்ல மேடம், தேங்காய் ஒரு கடையில இருந்து வாங்க தேங்காய் உடைச்சி சில பேர் 1/2 hourல சாப்பிடணுன்றாங்க, சில பேர் 1 hourல சாப்பிடணுன்றாங்க. அதுதான் அந்த டைம் தான் மேடம் கேட்டேன். இல்ல அது உடைச்சது நீங்க சொல்றீங்களா? உடைச்சது வந்து நீங்க ஒரு 1 day, ஆமா 1 dayக்குள்ள நீங்க உடைச்சி அது வந்து 1 day வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். அதனால ஒண்ணும் இல்லை. ஈவினிங் வரைக்கும் அட்லீஸ்ட் 1 day இந்த சென்ஸ் ஒரு 10 hours அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். பட் உடைச்சு நீங்க அப்பயே சாப்பிடுறது அவங்க பெஸ்ட் தாங்க. ஆனா நம்மளால முடியலன்ற பட்சத்துல ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம். ஆனா சில பேர் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அடுத்த நாள் எல்லாம் பாக்ஸ்ல போட்டு கட் பண்ணி வச்சு சாப்பிடுறாங்க நிறைய பேரு. சோ அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு உடைச்சிட்டு இன்னைக்குள்ள நம்ம வந்து சாப்பிடலாம். காலையில இருந்து ஒரு ஈவினிங்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், சாப்பிட்டுக்கலாம். அதனால ஒரு இதுவும் வரல. ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். சாப்பிட்டு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுல ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா விட்டுருங்க. இல்ல நல்லா இருக்கு 1 dayக்குள்ள சாப்பிட்டுலாம் அப்படின்னா அந்த காலையில உடைச்சது ஈவினிங்குள்ள அதை சாப்பிட்டுக்கலாம். எனக்கு நான் சாப்பிட்டேங்க. அதனால ஈவினிங்குள்ள சாப்பிட்டேன் 5 மணிக்குள்ள உடைச்ச தேங்காய். அதை அடுத்த நாள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல வேற எதுலயாவது கட் பண்ணி வச்சுதான் சாப்பிடக்கூடாது. ஓகே மேடம்.
தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? கண்ணகி அம்மா பேசுங்க. வசந்தா அம்மா இருக்கீங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். அருமையா இருந்துச்சு கிளாஸ். அருவி மாதிரி புரிஞ்சிட்டீங்க. எத்தனை புக்ல இருந்து ரெஃபர் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு புக்கு ரெஃபர் பண்ணலாமா, நாங்க ஃபாலோ பண்ணதை சொன்னோம். அப்படிங்களா? ஆமா. அருமையா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. நன்றி டவுட் நன்றி. இல்ல. நீங்க சொன்னதுல நமக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கிட்டாவே போதும். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்கம்மா. நன்றி. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? தாகாபாய் அம்மா, வசந்தா அம்மா, லதா அம்மா இருக்கீங்க, கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம் ஐயா. ஓகே, யாருக்கும் வந்து கொஸ்டின்ஸ் இல்ல. கல்வி நீக்க பயிற்சி எல்லாரும் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. சரிங்க ஐயா, முடிச்சுக்கலாங்களா? பாலாயா இருக்கீங்களா? சங்கீதாமா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்தது கிளாஸ். செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. நான் உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க ஐயா, நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள், வாழ்த்துக்கள்.